ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய ரெகுலரான அப்டேட் எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம சேனலில் கொடுத்துன்னு வரோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணீங்க. அதனால் நம்ம கொடுக்குற எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்லாம் வந்து தவறாக போய் சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு பாயிண்ட்டும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் என்ன வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத வந்து தெரிய வரும். இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரூபாய் 1000 வாங்குற திட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அறிவிப்பு என்ன, அது மட்டும் இல்லாமல் சிஎம் ஹெல்ப்லைன் நம்பரில் வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம சேனலை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி நேற்று வீடியோ பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிஎம் ஹெல்ப்லைனில் வந்து நம்ம கால் பண்ணி வந்து கேட்டோம், எனக்கு பதிவில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து சிஎம் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி வந்து கேட்டிருந்தோம். அதில் அவங்க கால் பண்ணும்போது இந்த மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து 4வது தவணையாக பணம் வந்து நிறைய பேர் இன்ன வரைக்கும் வந்து பெறாத இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 15ஆம் தேதியே வந்து பணம் வந்து போட்டுட்டாங்க 4வது தவணை. ஆனால் வந்து ரெகுலராக 3 தவணை வந்து பெற்றுன்னு வரவங்க இன்ன வரைக்கும் 20ஆம் தேதி ஆகுது, இன்ன வரைக்கும் வந்து 4வது தவணை பணம் பெறலை அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்களுக்கான தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைனில் முக்கியமாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு டீட்டெயிலான சிஎம் ஹெல்ப்லைனில் கேட்ட ஒரு கொஷினுக்கு நிறைய பேர் வந்து சிஎம் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி வந்து கேட்குறீங்க. ஆனால் வந்து கால் அட்டன் பண்ண மாட்டாங்க, கால் போகல, எனக்கு தெளிவான பதில் வந்து கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவங்களுக்கான டீட்டெயில் வீடியோ அப்படின்னே வந்து சொல்லலாம். சிஎம் ஹெல்ப்லைனில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விக்கு கேட்ட கொஷின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க வந்து முகாம் மூலியமாக அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நடைபெற்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணவங்க 1,65,00,000 பேருக்கு மேலே அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் வந்து தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு வந்து கருதி தமிழக அரசு 1,13,00,000 பேருக்கு மேலே வந்து பயனாளிகளை வந்து அப்ளை பண்ணி இப்போ வந்து பணம் 3 தவணையை வந்து பெற்றிருக்காங்க. 4வது தவணையை வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு சிலவங்க வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56 லட்சம் பேர் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க நிராகரிக்கப்பட்டவங்க வந்து தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கருதுனாங்கன்னா இ-சேவை மூலயமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அறிவுறுத்தப்பட்டது. அதன் மூலயமா கிட்டத்தட்ட 11,85,000 பேருக்கு மேலே வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்கள தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து அவங்களுக்கு டிசம்பர் மாதம் பணம் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினே அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருந்தார். ஆனால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷனுக்கான பதில் வந்து வரலை அப்படின்னே வந்து சொல்லலாம். மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு அவங்களும் வந்து ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணுறாங்க. சிஎம் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி வந்து அதுக்கான டீட்டெயிலை வந்து கேட்டுன்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் வந்து 2ஆம் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கும்போது அதாவது வந்து பரிசீலனை மற்றும் கலாய்வுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இருந்தது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து 2ஆம் கட்டமாக இந்த ஸ்கீமை சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை மேல்முறையீடு கோரிக்கை விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை பணியில் வந்து இருக்குது. அதில் தேர்வு செய்யப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அவங்களுக்கு முதல் தவணையாக வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் வந்து வர வைக்கப்படும் அப்படின்றத வந்து அவரே வந்து தெளிவாக அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்ன வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி வராங்க. ஆனால் வந்து இந்த டிசம்பர் மாதம் கலாய்வு ப்ராசஸ் முடிந்திருந்தால் தான் அவங்களுக்கான பணம் வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்டாங்க மேல்முறையீடு பண்ணவங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கார். நான் சிஎம் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கால் பண்ணி வந்து பேசினேன். நான் பேசிய போது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள நிவாரண நிதி வந்து கொடுத்து முடிந்ததுக்கப்புறம் எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூறினாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வந்து கலாய்வு வந்து ப்ராசஸ் வந்து நடைபெறுது. ஒரு சிலவங்க வந்து வீட்டிலே வந்து டேரெக்டாக வந்து கலாய்வு ப்ராசஸ் வந்து நடத்தின்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னும் ஒரு சிலவங்க வந்து கலாய்வு ப்ராசஸ் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு சில ஏரியாவில் தாலுக்காவில் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி அந்த கலாய் ப்ராசஸ் ஒட்டுமொத்தமாக வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த 11,85,000 பேரில் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்களோ அவங்க தகுதியானவங்க வந்து மெசேஜ் மூலயமா அவங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சா ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படின்றது வந்து மெசேஜ் மூலயமா வந்து தெரியப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒருத்தவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கலாய் ப்ராசஸ் வந்து இப்போதைக்கு நடைபெற்று தான் வருது. வெள்ள நிவாரண காரணமாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாலும் ஆனால் வந்து ஒரு சிலவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் நேற்று போட்ட வீடியோவில் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எனக்கு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஃபோன் வந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள நிவாரண நிதியால் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசனாக வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தூத்துக்குடி, நெல்லையெல்லாம் வந்து
ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு வெள்ள நிவாரணத்தினால அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த நேரத்தில வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அந்த ஏரியால நடக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்படி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கான மேல்முறையீடு மனு வந்து அப்ரூவல் செய்யப்படும். அப்படி அப்ரூவல் செஞ்சாங்கன்னா உங்களுக்கான எஸ்எம்எஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான தவணை வந்து சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னைக்கு மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு 20ஆம் தேதி பணம் வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நிறைய வீடியோல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். 15ஆம் தேதி ரெகுலரா வந்து வரவங்களுக்கு 4வது தவணை வந்து வந்தது. இப்போ வந்து மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு 20ஆம் தேதி வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். அப்படி யாருக்குன்னா ஒரு வேளை வந்து பணம் கிரெடிட் ஆச்சுன்னா இன்னைக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கிடைக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக்கிறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வு ப்ராசஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கேதர் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வு ப்ராசஸ் வந்து ஏற்கனவே பணம் வந்தவங்களுக்கு வந்து நடைபெற்று வருது. ஒரு சிலவங்களுக்கு வந்து மேல்முறையீடு பணவங்களுக்கு வந்து நடைபெற்று வருது. அதில் முக்கியமாக வந்து அவங்க செக் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலாண்டு அரையாண்டு அப்படின்ற மாதிரி உங்களுடைய தரவுகளை வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளுக்கு வருமானம் குறித்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வந்து ஆய்வு செய்கிறாங்க. இதில் முக்கியமாக வந்து உங்களுடைய வருமானம் வந்து உயர்ந்தாலோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து கிடைச்சிருந்து உங்களோட வருமானம் உயர்ந்தாலோ இல்லை வந்து இதுக்கு மேலே இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணிட்டு பணம் வந்ததுக்கப்புறம் இல்லை மேல்முறையீடு பண்ணிட்டு வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 4 சக்கர வாகனமோ இல்லை கனரக வாகனங்களோ வந்து வாகன பதிவு வந்து பண்ணாலோ அதுக்கப்புறம் வந்து பத்திரப்பதிவு குறித்து வந்து முக்கியமாக டேட்டா பேஸ் வந்து எடுக்கிறாங்க. அந்த டேட்டா பேஸில் நீங்கள் 5 ஏக்கராவுக்கு மேலே நஞ்சை நிலம் பொஞ்ச நிலம் வந்து 10 ஏக்கராவுக்கு மேலே வந்து வாங்கினீங்கன்னா அதையும் வந்து செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு அடிப்படையில் உங்களுடைய தொழில் அடுத்து வந்து மின்சார பயன்பாட்டு முக்கியமாக வந்து 3600 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே பணம் பெற்று வந்தவங்களாம் 3600 யூனிட்டுக்கு மேலே வருஷத்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்து தெரிவிச்சாங்க. அதை வந்து நீங்கள் மீறும் பட்சத்தில் இது போல் ஏதோ ஒரு கிரைட்டீரியாவை நீங்கள் மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லை ரெகுலராக வந்து உங்களுக்கு 3 தவணையாக வந்து பணம் வந்துருந்துன்னா 4வது தவணை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம முக்கியமாக வந்து கொடுத்துருவோம். இந்த 4வது தவணை பணம் வரைக்கும் இன்ன வரைக்கும் வந்து வராது இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இந்த ப்ராசஸில் ஏதாவது வந்து எலிஜிபிள் வந்து நீங்கள் மீறி இருக்கீங்களா இல்லை ஏதாவது எஸ்எம்எஸ் வந்திருக்கா முக்கியமாக வந்து தமிழக அரசு ஏற்கனவே வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இது போல் உங்களுக்கு வந்து நடுவில் வந்து பேமெண்ட் ஸ்டாப் ஆனாலும் இல்லை ரிஜெக்ட் ஆனாலும் அதுக்கான எஸ்எம்எஸ் என்ன காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருவாங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு டேரெக்டாக விஏஓ அப்படி இல்லைனா வந்து ஆர்டிஓ தரப்புலேருந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்து தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வீட்டுக்கே அவங்களோட போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் ஆனவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து முதலமைச்சரே வந்து ஒரு கடிதம் எழுதி அனுப்புறது போல் இது போல் வந்து கடிதம் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதில் வந்து டீட்டெயிலான பேராகிராஃப் வந்து எழுதியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இந்த லெட்டர் வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஓ தரப்புலேருந்து ஆர்ஐ தரப்புலேருந்து இந்த லெட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து மேக்ஸிமம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகிட்டுனா ஒரு மெசேஜ் வரும் பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நம்ம ஷார்ட்டாக வந்து சொல்கிறோம் இது வந்து உங்களுடைய உதவித்தொகை அல்ல உங்களுடைய உரிமை தொகை அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி உங்களில் மீண்டும் வந்து உங்களுக்கு வந்து மீண்டும் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து முதலமைச்சர் வந்து அவரோட கையை இப்போ வந்து விட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனுப்புகிற மாதிரி ஒரு கடிதம் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி வந்து உங்களுக்கு இதே போல் வந்து கடிதம் உங்கள் பேரில் வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிருப்பீங்க. நீங்கள் இது மாதிரி லெட்டர் வந்துட்டு உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகுனா நீங்கள் கண்டிப்பாக வந்து வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது போல் எனக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னே வந்து லெட்டர் வருது ஆனால் வந்து பணம் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் வருவாய் கோட்டாட்சியர் தரப்பில் வந்து மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மணி ஆர்டர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 தவணை வந்து பணம் வந்திருக்கும். இதே போல் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ஒரு சிலவங்க வந்து 4ஆம் தவணை வந்து மணி ஆர்டரில் வருது அப்படின்னு வந்து செக் பண்ணுங்கள். உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பெற்று வந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய அக்கௌண்ட் வந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து மணி ஆர்டரில் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எங்கள் கிராம வட்டாரங்கள் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதம் 4ஆம் மாதம் வந்து மணி ஆர்டரில் வந்துருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டை என்பிசிஐ லிங்க் ஆதார் அப்படின்ற மாதிரி வந்து லிங்க் பண்ணி வச்சிங்க. பிரைமரியாக லிங்க் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறும் அப்படின்றத வந்து நம்ம முக்கியமாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்கெல்லாம் வந்து நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஒரு சிலவங்க வந்து சிஎம் ஹெல்ப்லைன் நம்ம வந்து கால் பண்ணி அதுக்கான தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தோம். அதே போல் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதில் ஒருத்தவங்களோட கமெண்டை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் சிஎம் ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் செய்து வந்து கேட்டேன். குடும்ப அட்டை எங் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை என்று வருகிறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டோம். ஆனால் வந்து கேட்டு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் புதிதாக பதிவு செய்ய வேண்டும் என்று வந்து சொன்னார்கள் அண்ணா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போல் வந்து உங்களுக்கு தரவுகள் கிடைக்கலாம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது சரியாக வந்து அப்ளை பண்ணாத இருந்திருப்பீங்க. வாலண்டியர்ஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அப்ளை பண்ணாத தவற விட்டுருக்கலாம். அப்படிலாம் உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வந்து தவறாக போய் என்ட்ரி ஆகிருக்கலாம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது போல் வந்து அப்ளை ஆனவங்களுக்கு ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கான டீட்டெயில் வீடியோவை வந்து நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவோம். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களும்
ஏதோ ஒரு காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணாதே வந்து தவற விட்டுருப்பாங்க. ஏற்கனவே 5 மாதத்துக்கு முன்னாடி வந்து முகாம் மூலியமா இதில் இந்த ஸ்கீமுக்கான புதிய அப்ளை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. 2 கட்டமும் முகாமில் வந்து நடைபெற்றிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த 2 கட்ட முகாம்லேயும் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாத தவற விட்டுருவீங்க. அவங்களுக்குலாம் வந்து புதிய அறிவிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்ற மாதிரி புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து தமிழக அரசு உருவாக்கி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சேனல்லே வந்து ரெகுலராக வந்து தெரிவிச்சிருந்தோம். அதே போல் வந்து சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அதுக்கான அறிவிப்பு எந்த ஒரு தகுதியான பயனாளிகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து தவற விடக்கூடாது அப்படின்றத வந்து அரசு வந்து முன்னோக்கி வந்து செயல்படுது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி அமைச்சர் தங்கம் தென்னரசு அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து டீட்டெயிலாக கொடுத்தாருன்னா, மகளிர் உரிமை தொகை ஜனவரியிலேருந்து புதிய விண்ணப்பம் பெறப்படும் அப்படின்ற தகவலை வந்து சூப்பராக ஒரு ஹாப்பி நியூஸாக வந்து கொடுத்திருந்தார். மகளிர் உரிமை தொகை புதிய விண்ணப்பங்கள் ஜனவரி மாதம் முதல் பெறப்படும். இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் ஜனவரி முதல் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ் ஹாப்பி நியூஸ் என்னன்னா, மேல்முறையீடு பண்ணாத வந்து தவற விட்டுருப்பாங்களா சேவையில் அவங்களுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுப்போம் அந்த முகாமில் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் வருது இல்லை ஆஃப்லைனில் வருதுன்ற மாதிரி தெரியல. மேக்ஸிமம் வந்து நமக்கு கிடைச்ச அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து ரேஷன் கார்டு மூலயமா வந்து ரேஷன் கடையில் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய விண்ணப்பம் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அங்கே ரேஷன் கடையிலே நீங்கள் டேரெக்டாக வந்து இதுக்கான ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கான வாலண்டியர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு கிராமத்தில் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணும்போது வாலண்டியர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. அவங்கள மாதிரி வந்து வாலண்டியர்ஸை வந்து போட்டு அவங்களுக்கு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஆன்லைனில் வந்து பதிவேற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. கண்டிப்பாக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு தகுதியான பயனாளிகளும் விடுபடக்கூடாது அப்படின்றத வந்து அரசு வந்து ரொம்ப கவனமாக வந்து செலுத்தி செயல்பட்டு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் வந்து ரொம்ப மன வருத்தத்தோட நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. கண்டிப்பாக வந்து மேல்முறையோட பணம் எல்லாமே வந்து வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான பணம் வந்து சேரும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து கொடுத்துட்டு வரோம். எந்த ஒரு ஆறுதல் வந்து இல்லாத இருக்கிறீங்க கண்டிப்பாக. அதனால தான் வந்து ஒரு கிடைச்சிக்கிற ஒரு சின்ன அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து டீட்டெயிலாக அதுக்கான அப்டேட்டாக வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத வந்து முக்கியமாக தெரிவிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து முதலமைச்சர் கொடுத்துக்கிற அறிவிப்பும் அது மட்டும் இல்லாமல் சிஎம்எல் பிளேனில் நம்ம முதல்வர் கால் சென்டரில் வந்து கால் பண்ணி கேட்கும்போது என்னென்ன கொஷனுக்கு வந்து என்னென்ன ஆன்சர் பண்ணாங்க அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து மேல்முறையோட பணங்களுக்கு பணம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் மேக்ஸிமம் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருமே வந்து கூடுதலான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் வந்து போய் சேரட்டும் அப்படின்றத நம்ம தரப்பில் வந்து தெரிவிச்சுக்கிறோம். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து கண்டென்ட்டில் வீடியோ போடலாமா இல்லை வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உடனடியாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணோம். நம்ம சேனலில் பழைய வீடியோ கேடலாம் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வரும். நேற்று வீடியோலேயும் வந்து போய் பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு உடனடியாக வந்து ஆன்சர் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறோம். முக்கியமாக வந்து அதுதான் மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம சேனலில் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு முன்ன வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.